என்ன அனி மேடம், கை நிறைய என்னமோ அள்ளி குமிச்சு வச்சிருக்கீங்களே. வணக்கம். நம்ம கடைக்கு போனோமா? எந்த கடைக்கு? நம்ம வேல் எப்பயுமே கிவ்அவே கொடுப்போம்ல, அது வாங்குறதுக்கு கடைக்கு போனோம். ஓ சரி சரி. அப்ப வந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்னால வாங்காம வர முடியல வீட்டுக்கு. வேலை வாங்கிட்டு வெளியில வந்துட்டு திரும்ப இல்ல வாங்கியே திரும்பின்னு உள்ள போயிட்டேன். யாரெல்லாம் பார்த்துட்டு? சோ எங்க அம்மா, எங்க 2 அண்ணே, இவங்களெல்லாம் பார்த்துட்டு. இந்த சிலை தான் நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்குல்ல. இருந்தாலும் இது செம்புல இவ்வளவு அழகா முகம் திருத்தமா, அந்த ஒரு காலு தூக்குனாப்புல இந்த குட்டி கிளி, இது எவ்வளவு அழகா அப்படி நுணுக்கமா இருக்கு பாருங்களேன். அதுவும் செம்புல. சோ இத பார்த்துட்டு எப்படி வாங்காம வருது? அதே மாதிரிதான் எங்க அண்ணனும் செம்புல. அவன் முகம் எவ்வளவு அழகா, கீழே மயிலு, சோ குட்டி குட்டியா எவ்வளவு அழகா இருக்கு. சோ அதனால அப்படியே பெரிய அண்ணனையும் வாங்கிட்டு அப்படியே கோச்சு பண்ணல, அதையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம லக்ஷ்மி இவங்களும் வந்து செம்புல இருந்தாங்களா. செம்புல அவ்வளவா இருக்காது, பித்தளையில தானே எல்லா சிலையும் இருக்கும். சோ செம்புல இருக்கு, சோ வாங்கணுமேன்ட்டு. செம்புலையும் இருக்கு, இப்பதான் உன் கண்ணில் பட்டிருக்கு. ஆமா, எனக்கு இப்பதான் என் கண்ணில் பட்டிருக்கு. கண்ணில் பட்டோடனே அப்படியே வாங்கிடணும். ஆமா வாங்கிடணும். ஸோ அவ்வளோ அழகா இருந்தானே உடனே வாங்கியாச்சு. இந்த இவங்களும் விட மாட்டேங்கிறாங்க. இப்படி வச்சோம்னா இப்படி அவங்க நின்றாங்கன்னா அழகா இருக்கும்ல, எங்க அம்மாவுக்கு மேல கிளி இருக்கிற மாதிரி. 1க்கு 3 பேர் எவ்வளவு அழகா இருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? இப்படி நடுவில் வச்சோம்னா நல்லா இருக்குல்ல. ஆனா ஒண்ணு, தோட்டத்துல செடி வைக்கிறேன்னு கால் வைக்க முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் நிறைய செடி வச்சாச்சு. ஆமா, அதே மாதிரி பூஜை ரூம் வந்து நான் இது பண்றேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற சிலையை ரிப்பீட்டடா வாங்கி வைக்கிறது இடமா போச்சு. இப்ப அடுத்து பெட்ரூம் பூஜை ரூம் மாதிரி நம்ம ஆள்ல படுக்க வேண்டியதான். அடிப்பாவி. அதுதான் நடக்க போகுது கூடிய விரைவில். வீட்டை இடிச்சுதான் கட்டணும் இனிமே. ஆமா, இவங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மலாம் இல்லையில. அதனால கோயில் விடவே மாத்திருவ நீ. ஏற்கனவே கோயில் வீட்டுக்கு முன்னாடி கட்டியாச்சுல. இருந்தாலும் நம்ம மனசு வேணான்னு சொல்ல மாட்டேங்குது, திருப்தி அடைய மாட்டேங்குது. எவ்வளவு வாங்கினாலும் போதும்னு வர மாட்டேங்குது. அதனால இப்ப இவங்களெல்லாம் உள்ள வச்சிடலாமா, வச்சு பூஜை ஆர்த்தி எல்லாம் காமிச்சிடுவோம். இல்லாட்டி இவங்க விட மாட்டாங்க, இவங்க பூஜை பண்றாங்க. சரி சரி சரி, உள்ள வச்சிடலாமான்ற அதுக்கான இடமெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணிட்டேன், கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படியே வச்சு நம்ம பூஜை சாம்பிராணி கூட எல்லாம் ரெடியா பண்ணி வச்சிட்டேன். ஸோ காட்ட வேண்டியதுதான். சரி ஓகே ஓகே. ஸோ அழகா இருக்காங்களா எல்லாருமே? என்ன எல்லாத்தையும் முன்னாடியே வச்சுட்ட? இல்லப்பா, சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அவங்க இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்காண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சந்தன குங்குமம் வச்சுப்போம். ஓகே. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வெல்கம் பண்ணணும்ல நம்ம. சும்மா போய் எப்படி வச்சோம்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அவங்களுக்கு இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் விநாயகர் வச்சிருவோம் அந்த இங்க. எப்படி அடுத்து எங்க அண்ணே, ஏற்கனவே அவர் அங்கதான் இருக்காரு, அவர் பக்கத்துலயே இருக்கிறார். ஆமா, அது எவ்வளவு அழகா அமைஞ்சிருச்சு பாத்தீங்களா. ரெடி பண்ணி ஸ்பேஸ் எல்லாம் தள்ளி தள்ளி வச்சு வச்சாச்சு. ஸோ அப்புறம் வந்து இங்க மீனாட்சி, ஏற்கனவே ஒரு மீனாட்சி, பக்கத்துல இன்னொரு மீனாட்சி, லக்ஷ்மி. இங்க பாருங்களேன், லக்ஷ்மி, மீனாட்சி, சரஸ்வதி. எப்படி மேலேயே லக்ஷ்மி இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம இது காட்ட போறோம், சாம்பிராணி காட்ட போறோம். நீ வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆமா. ஸோ நம்ம வீட்டில் பொறுத்த வரைக்கும் சிரட்டைய பற்ற வச்சு அதைத்தான் அதில் வந்து பால் சாம்பிராணி போட்டு, வெண்கடுகு இருக்கு பாருங்க, இதுதான் வெண்கடுகு, இதுதான் வெண்கடுகு. ஸோ இதையும் போட்டு அதுக்கப்புறம் மருதாணி விதை இருக்குல்ல, அதை வந்து காய வச்சு அதுவும் போட்டு இப்படித்தான் நம்ம சாம்பிராணி காட்டுவோம். ஸோ இதே மாதிரி காட்டினீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் கண்டிஸ்டி எல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இல்லை, இதுதான். எவ்வளோ அப்படியே ஸ்மெல் எவ்வளோ தூக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான், இதை போட்டுதான் எல்லாத்தையும் வசியம் பண்றேன். ஆமா, எப்படி எவ்வளோ அழகா இருக்காங்க.
நம்ம 18ஆம் படி கருப்பு எவ்வளவு சூப்பரா இருக்காரு. ம் பூவெல்லாம் போட்டு அழகா இருக்காருல்ல. நீங்க எல்லாருமே அழகா இருக்காங்க, ஏன்னே தெரியல, என் கண்ணே பட்டுருச்சு. செம்ம கியூட்டா இருக்காங்க எல்லாருமே. ஸோ நம்ம எப்பயுமே பிரசாதம் வைக்கணும் சாமிக்கு, தண்ணி வைக்கணும், பிரசாதம் வைக்கணும். அதெல்லாம் எல்லாரும் வச்சிருங்க. ஏன்னா அவங்க நைட்ல சாப்பிடுவாங்க, பசிக்கும் எல்லாத்துக்கும். இன்னைக்கு நான் கிஸ்மிஸ் தான் வச்சிருக்கேன். ஓ ஸோ தீபாவளி நான் காட்டுறேன். அப்புறம் பூ வைக்கல, ஐயோ மறந்துட்டே, கடவுளே முருகா மறைச்சிடு. ஸோ எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டேன். வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்களோட இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, என்ன வேணாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கா நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2 தோசை இருந்தா போதும். நமக்கு நம்மளாம் சோறு தான் முக்கியம்ன்ற சங்கத்தை சேர்ந்தவங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் கையை பூ பெருசா வந்துடுது, ஏன்னே தெரியல. அவர் ஆள் சிறுசுனாலும் வாங்குறது பூரா பெருசு. அம்மா தாயே மீனாட்சி, பூ கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரி நம்ம வீட்டுல இதெல்லாம் வச்சிருப்போம். இதெல்லாம் வச்சிருக்கீங்க. உப்பு கல் வச்சு அதுல மஞ்சக்கிழங்கு வச்சிருப்போம். இது வந்து தாமரை விதை, அந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல அது, அதுல கிராம்பு இருக்கும், ஏலக்காய் இருக்கும், ஜவ்வாது பொடி, பச்சை கற்பூரம், இது இந்த இது சொல்லுவாங்கல்ல லக்ஷ்மி, அது சொல்லுவாங்க. அப்புறம் சோவி இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி அன்னபூர்ணி வந்து அழகா இருப்பாங்க. இதுக்குள்ள நான் 1 ரூபா காயின் போட்டு, மஞ்சள் அந்த விரலி மஞ்சள் போட்டு, பச்சை கற்பூரம் போட்டு, அதுக்கு அப்படியே 1 ரூபா காயின் வச்சு மேல துவரம் பருப்பு வச்சிருப்பேன். ஸோ இப்படிதான் இருக்கும் நம்ம பூஜை. நேத்து நம்ம சங்கு பூஜை பண்ணோம்ல, அதுல வந்து பச்சரிசியை பரப்பி 1 ரூபா காயினை உள்ள வச்சு அதுக்கு மேல சங்கு வச்சாச்சு. ஸோ பௌர்ணமிக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம். மற்றபடி இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ எல்லாத்துக்கும் அப்பா முருகா விநாயகா. ஸோ ஸ்லோகம் சொல்லவா, கேட்டுக்கிறீங்களா? சொல்லுங்க, அதையும் கேட்போம். 5 கருத்தனை யானை மகந்தனை இந்தியில மறிபோடும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்திரி போட்டினேனே கஜானனம் பூத கஜாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார விச்சிதம் மாஸ்திதம் சோவிநாச்சகனம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இது விநாயகருக்கு. அப்புறம் விளக்குக்கு பாடணும்னா, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பரப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சி திரிபோட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடி நேற்றி வைத்தேன் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி வழங்க மாளிகை ஜோதி மாதாவை கண்டமகிழ்ந்தேன் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சுடன் தனங்களையும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா புகழ் உடம்பை தாருமம்மா அல்லும் பகலும் உங்கள் அண்டையில் மெல்லமம்மா அந்த வினையாற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாரே உந்தன் தாளடியை சரணடைந்தோம் மாதாவே உந்தன் மலரை நாங்கள் பணிந்தோம். அப்புறம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க, அரோகரா சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா அரோகரா அரோகரா. ஆமா, பூஜை எல்லாம் முடிஞ்சா? ஆமா, பூஜை முடிஞ்சிச்சு, தீபாவளி காமிச்சாச்சு. ஸோ நீர் வெள்ளாவி நம்ம சாமியை கும்பிட வேண்டியதான். இந்தாங்க உங்களுக்கு. எங்க வீட்டுல இருக்கிறவங்க 50 பேர் வந்து கும்பிடுவாங்க. இன்னைக்கு ஆளை காணோம், லீவ்ல இருக்காங்க. கூப்பிட்டா வந்துருவாங்க, பிரசாதத்துக்காண்டி வருவாங்க. டாம் பிரசாத பிரியர்களா? ஆமா டாம்
சரி